மேத்னா என்னன்னு தெரியுமா? அது ஒரு புது வகையான மார்ஷல் ஆர்ட். இத டெத் டச்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஆபத்தானது. இதால பெராலிசிஸ் கூட ஏற்படும். அது மட்டும் இல்லாம இதை வச்சு ஒருத்தரை கோமா ஸ்டேஜ் கூட கொண்டு போக முடியும். எப்படி தெரியுது உனக்கு? நான் ரொம்ப பயந்துட்டேன். லூயி, நீ எங்களை கலாய்க்கிறியா என்ன? சொல்லிட்டு கலாய் என்ன? நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்புங்க. நான் சொல்றது உண்மைதான். அத பத்தின புக்கு அந்த மலை மேலதான் இருக்கு, தெரியுமா? இது வரைக்கும் யாருமே அந்த புக்கை கண்டுபிடிச்சதில்ல. நீங்க மட்டும் அதை போய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை எப்படி பண்றதுன்னு நீங்க கத்துக்கலாம். அப்புறம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்படியா சொல்ற லூயி? என்னது டின்னர் டெக்னிக்கா? சூப்பரா இருக்கடா. இத கத்துக்க வேண்டியதாண்டா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரொம்ப தூரம் நடந்துட்டோம். எப்பதான்டா நான் அந்த மலை மேல ஏறுவோம்? என்கிட்ட கொடு. தம்பி நிறுத்துறா. அது என்னோட ஆப்பிள். ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துறா. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? இது என்ன இடம்டா தம்பி? இதுக்கு மேல என்னால முடியாதுடா சாமி. ஓஹோ, அப்ப அவங்களும் இங்கதான் இருக்காங்களா? அத ஒழுங்கா கீழே போடு. அது எனக்கு தான் சொந்தம். இந்த புக்கை பத்தி தான் லூயி நம்ம கிட்ட சொன்னானா? ஹேய், நாம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த டிம்மேக் புக். இதை கத்துக்கிட்டா நம்மள பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. டப்ளோ, அது என்னோட ஆப்பிள். குடுக்க போறியா இல்லையா? அச்சச்சோ, அந்த புக்கு. இங்க என்னடா நடக்குது? இங்க வர்றா. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. என்னது? அண்டர்வேக். தம்பி, நான் விக்க தூக்குறேன், நீ புக்க தூக்கு. ஓகே. ஹே அண்டர்வேக். ஹேய், வா நம்ம ரெஸ்லிங் விளையாடலாம். அண்ணா, நீ கொலைக்கிட்ட. சூப்பர். புக்கு எடு. அந்த புக்கை வச்சு லோகர் விக்க ஒரு வழி பண்ணிடலாம். அந்த புக்கு இன்னொருத்தரா உங்களுக்கு அடிச்சு சொன்னாதான் புரியுமாடா? டே அண்ணா, புக்கை எடுத்துட்டு ஜெயிச்சிட்டோம். யாரா சொன்னது? அண்ணா, என் கோல் மாட்டிக்கிச்சு. கவலைப்படாதடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போடா. அங்கேயே விளையாடுங்கடா டெடி பேர்ஸ்களா. அடே, நீங்க டெடி பேர்ஸ்லடா, டர்ட்டி பேர்ஸ்டா.
அவன் நல்லா மாட்டிக்கிட்டோம். அவனை விடுற தம்பி, நமக்கு புக்கு கிடைச்சிருச்சு. உங்க 2 பேரையும் இப்ப வரடா இருக்குடா. அடேய், தப்பிச்சு விட்டா. ஒரு வழியா இது கிடைச்சிருச்சுடா. அது படிச்சே ஆகணும். நான் விட மாட்டேன்டா. உங்க 2 பேருக்கும் கடைசி ஆசை ஏதாச்சும் இருக்காடா? உங்களுக்கு நான் கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சுடா. டாடா. என்னடா இது? இதுல புல்லட்ட காணோம். ட்ரை பண்ற வேண்டியதாடா. என்னது நாடாடா இதை செஞ்ச? வலிக்குது. முதல்ல அவகிட்ட இருந்த அந்த புக்கை நம்ம வாங்கணும் தம்பி. புரிஞ்சுது. டிமேக் டெக்னிக்கோட 2வது ஸ்டைலு. இந்தியன் தாத்தா ஸ்டைல் தானா இது? நீங்க எங்க வேணா ஓடுங்கடா, ஆனா தப்பிக்க முடியாதுடா. என்கிட்ட நல்லா மாட்டீங்கடா. இந்த புக்க வச்சு நான் பணக்காரனாக போறேன்டா. உன்னைக்கு இப்ப என்ன பண்ற பாரு. என்னடா இவன் பள்ளம் தோன்றான்? பள்ளம் தோண்டி உள்ள போற அளவுக்கு ஒண்ணும் சைஸ் இல்லையடா. ஆமாடா விக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப என்ன பண்ண வந்த? ஏன் குறி தப்பாதடா. ஓஹோ, மண்டையில அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டா போல இருக்குடா. நம்பிட்டா. இப்ப நாம ஏதாவது பண்ணி ஆகணுமே. நீங்க 2 பேரும் பண்றது சிரிப்பா இருக்குடா. இது ரொம்ப பொண்ணா இருக்குடா. என்னால சிரிப்பா அடக்கவே முடியலையே. ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளராம போயிடுச்சுடா உனக்கு. நீ இந்த ட்ரிக்கை எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருப்ப? என்கிட்டயே வாடா. என் கதை முடிஞ்சது. இதை ட்ரை பண்ணி பாப்போம். டெத் டச் நல்லா இருக்கும் போலயே. ட்ரை பண்ணி பாத்துருவோம். என்னதுடா இது? நான் சரியா தானே பண்ண. சரி, நம்ம வேற ட்ரை பண்ணுவோம். இது எப்படா இருக்கு? நான் என்னடா தப்பு பண்ற? சரி, வேற பண்ணுவோம். என்னடா ஆச்சு? என்னதுடா இது? இந்த புக்கு வெறும் ஃபன்னுக்கு தான், சீரியஸா எடுத்துக்க வேணாமா? அப்படின்னா இது எல்லாமே, இந்த டிமாக்கி எல்லாமே வெறும் பிராங்கா? சரி விடுங்கப்பா, நம்ம விளையாடி முடிச்சாச்சு, வீட்டுக்கு போவோம். சரிப்பா, நாம இப்ப வேற விளையாட்டு விளையாடுவோம்.
அந்த கரடி பயலுங்க இங்க தாண்டா கண்டிப்பா எங்கேயாச்சும் இருக்கணும். நான் என் 2 அழகான கண்ணால பார்த்தேனே. ஓ இங்கதான் இருக்கீங்களாடா? இவ்வளவு ஈஸியா மாட்டிக்கிட்டாங்களே. நம்ம இப்ப எங்கடா போயிட்டு இருக்கோம் அண்ணா? வாடா நம்ம போய் அந்த சோளத்தை சாப்பிடலாம். ஏதோ வித்தியாசமா இருக்கு. யாரோ என்ன பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இதெல்லாம் கற்பனையா டபுள் இருக்கும். ஒண்ணு பண்ணலாம். ஷாலின் குங்ஃபூ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நாம போய் பார்க்கலாம். நீ வரியா? வாவ் நல்ல ஐடியாவா இருக்கு. போலாம். ஆனா எனக்கு தான் குழப்பமா இருக்கு. பொறுமையா ராபுக்கு அவனுக்கு கண்ணுல மட்டும் பண்றாதரா. அடே குண்டு பசங்களா, இந்த தடவை என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதரா. அடேங்கப்பா என்னமோ சண்டை போடுறோம். என்னால அப்படி பண்ண முடியுமாடா அண்ணா? ஏன் முடியாது? நம்ம 2 பேராலையும் முடியும். இவன் ரொம்ப நல்லா பண்றான். இவ்வளவு வேகமா எப்படி இவனால நகர முடியுது? அதனாலதான் இவன் சாம்பியனா இருக்கான். நீங்க 2 பேரும் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ லூயி. ஹலோ. என்னவோ போங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. தம்பி சேர போட்டு உட்காந்துக்கோ. இவன் எப்ப கதையை முடிப்பானோ? ஆரம்பிக்கலாமா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்பவே அருமையான ஒரு ட்ரிங்கா குடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கு பேர் கூட என்னமோ சொல்லுவாங்களே. அப்படி என்ன குடிச்சிருப்போம்? அது என்னன்னா குடிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொல்லு சீக்கிரமா. அத குடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்க மனசுக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அந்த ட்ரிங்கை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா? கேட்கும் போதே குடிக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, இத குடிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப வேகமா செயல்படுவீங்க. அதோட காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். நிஜமாவா? அது என்னன்னு நம்ம பாத்துடலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அது குடிக்கிறது உடம்புக்கு நல்லதுக்கு இல்ல. அத குடிச்சா பைத்தியம் மாதிரி நடந்துக்குவாங்க. இவனுங்க எங்க போனானுங்க? நான் தான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. டேய் அண்ணா, அந்த ட்ரிங்கை நம்ம எங்கடா போய் தேடுறது? ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும். நான் உன்னை கூப்பிட்டு போறவா. நீ உன் அண்ணனை நம்புடா தம்பி. ஓ நிஜமாவா? பப்ளு டப்ளு எதை பத்தி பேசுறீங்க? லூயி சொன்னதை பத்தியா பேசுறீங்க? ஆமா. நீங்க ரொம்ப லக்கி தான். அந்த ட்ரிங்க் நானே பண்ணுவேன் தெரியுமா? அது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீ எதை பண்ணுவியா? நிஜமாவா? ஆமா. எனக்கு இது எப்படி தெரியும்னா, மனுஷங்க இதை பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க பண்றேன். வேணும் வேணும் வேணும். டேய் அண்ணா, நாம நட்டாசாவி கூட கூட்டிட்டு போலாமா? அது வந்து ஓகே போலாம். ஒரே கல்லுல 2 இல்லடா. இப்போ எனக்கு 3 பங்கா மாட்ட போதுடா. இவ்வளவு பெரிய இடத்துல அந்த ட்ரிங்க் இல்லையா? நம்மளே அதை பண்ணலாமே. இது நல்ல ஐடியாவா இருக்கே. அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். சரி. இது சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். எவ்வளவு சுவையா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? டப்ளு, வந்த வேலையை மட்டும் பாரு. பப்ளு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. வாவ், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு போல. நீ சரியா சொன்ன. அப்படின்னா வேலையை தொடங்கலாமா? நட்டாஷா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சூப்பரான ட்ரிங்க் செய்யலாம். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு நட்டாஷா. நீ என்னன்னு சொல்லு, அத நான் பண்றேன். ஓகே. வாவ், இப்போ இது கூட இத ஆட் பண்ணனும். டப்ளு, ஸ்டவ் ஆன் பண்ணு. ஓகே, நான் பண்ணிடுறேன். மூணு பேரும் வசமா என்கிட்ட மாட்டீங்களா?
இந்த வாட்டி நான் கண்டிப்பா உங்களை தப்பிக்கவே விட மாட்டேன். நட்டாஷா, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ இல்லனா இது எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏய், அடுத்தது நீங்க 2 பேர் தான் கடவுளை வேண்டிக்கங்க. ஏய், பிக் டபுள்யூ சீக்கிரம்டா இவனை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முதல்ல நீங்க என்ன பிடிக்கணும்டா. ஓடாத நில்லு. லோகர்விக், அங்கே நில்லு. அதை ஒழுங்கா எங்க கையில கொடுத்துரு. ஓ இதுவாடா, இந்தாடா வச்சுக்கடா. நீ என்ன பண்ற? இந்தாடா வாங்கிக்கடா. என்னடா பண்ற நீ? இதையும் வச்சுக்கோ. அடே கொஞ்சம் நிறுத்துறியாடா. இவ்வளவு நேரம் நீ பண்ணலடா, இப்ப நான் பண்றேன்டா. ஹேண்ட்ஸ் அப்டா. நகராம அங்கே நில்லுங்கடா. ஏதாச்சும் காமெடி கீமெடி பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் பொல்லாதோட மாறி விடுவேன்டா. என்னது முட்டையா? யாரா அது? ஹண்டர் பிக், நிறுத்து. இதெல்லாம் உனக்கு தான். முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறா இரு. ஹேய், நீங்க 2 பேரும் இங்க வாங்க. இவனுக்கு கிட்ட மொக்கவாகியே எனக்கு பழகி போச்சுடா. சரிடா, இப்ப நம்மளோட சீக்ரெட் வெப்பனை எடுக்க வேண்டியதுதான். நல்லா கவனிங்க, நமக்கு இப்ப நேரமே இல்ல. ட்ரிங்க சீக்கிரமா செஞ்சுட்டு நாம இப்ப கிளம்பணும். எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஐயோ நட்டாசா, பாப்ளு, நீ கொஞ்சம் கீழே பாக்குறியா? முதல்ல எழுதுறான். நல்ல வேலை, விட்டுருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பேன். நான் அவளை பார்க்கலடா. சரி, நட்டாஷா எங்க? நான் இங்க வந்து விழுந்து அவளை பார்க்கவே இல்லையே. டேய் அண்ணா, ஒரு சூப்பரான வாசனை வருது. அந்த கேக் ஷாப்ல வரல அதே வாசனை வருது. ஏய், அங்க பாரு, அங்க என்னமோ இருக்கு. இது ஒரு கடை. ஆமாண்டா, இத சுத்தி அந்த ட்ரிங்க் தான் இருக்கு. ஆஹா, எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. அவன் வந்துட்டான். டபுள்யூ சீக்கிரமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. இங்கதானே ஒளிஞ்சிருக்கீங்க நீங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துருக்கடா. சரிடா, இப்போ நாம கண்ணாம்பூச்சி விளையாடலாமாடா? நான் மாட்டிக்கிட்டேன். இங்கதான் இருக்கியாடா நீ? சிக்கனியாடா? எங்கடா ஓடுற நீ? என்னோட புது அட்வான்ஸான இந்த பஞ்சிங் மிஷினை கொஞ்சம் பார்த்துட்டு போடா. என்ன இல்ல ஒருத்த சிக்கிட்டாட்டா. முதல்ல இவனை நம்ம கட்டி போட்டுருவோம். அண்ணா, என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடுவ. நான் எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்தணும். லோகர்விக், அடுத்த தடியனும் சிக்க போறான். இந்தோடா, இதை நீயும் வாங்கிக்கடா. அப்படிதான்டா வாழ. எனக்கு வேலை மிச்சம்டா. இருடா தம்பி, இப்போ நீயும் காலி தானே? பரவாயில்ல, இன்னும் இவன் உயிரோட தான் இருக்கான். ஹண்டர் வீக், உனக்கு எவ்வளவு தைரியம்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கடவுளே, உங்க 3 பேருக்கும் என்னதான் நடந்துச்சு? அது வந்து ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் நாங்க இவளாலதான் தப்பிச்சோம். இவளை கொஞ்சம் பாருங்க, இவ நிறைய குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு டேஸ்ட், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, வீட்டுக்கு வந்துட்டேனா? மேக்கப் போடுறத மறந்து இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஆமா ஆமா, நம்ம ட்ரிங்க் பண்றதுக்கு ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தோம்ல. எங்க அது அந்த ட்ரிங்க் எங்க? நான் அதை குடிச்சு பார்க்கணும். அதை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கொடுங்க. எல்லாரும் எங்க போனீங்க? ஏய், நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்ல. இங்க வாங்க, எங்க போறீங்க? ரொம்ப
எனக்கு பசிக்குது. டேய் அண்ணா, சாப்பிட ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லடா, ஒரே ஒரு கேரட் மட்டும்தான் இருக்கு. நீயே சாப்பிட்றா. என்னடா பாதி சாப்பிட்டு கொடுக்குற? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இப்படியே உட்கார்ந்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கிறது? எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்டா. சரி வாடா தம்பி, ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா ஒண்ணும் ஆகாது. வா, நம்ம வெளியில போய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணலாம். அதை எப்படிடா பண்ண முடியும்னா? யோசிக்கலாம் இருடா. பசங்களா, உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே சுவையான உணவு என்னன்னு என்கிட்ட கேட்டா நான் இந்த டாஃபி ஆப்பிள தான் சொல்லுவேன். டாஃபி ஆப்பிளோ? அதேதான். ஆப்பிளோட கேண்டிய சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சு வச்சிருப்பாங்க, பாத்துக்கோ. கேட்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. ஆமா, எனக்கும் தான். அதேதான். லூயி சொன்ன அந்த டாஃபி ஆப்பிள் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. டாஃபி ஆப்பிள். லூயி அதை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு அதை சாப்பிடணும் போலே இருக்கு, தெரியுமா? ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அது எப்படி இருக்கும்னு இன்னைக்கே நாம சாப்பிட்டு பார்த்தலாம். கண்டிப்பா இந்த இடத்துல அது கிடைக்கும்டா. ஆமாடா தம்பி. டேய் அண்ணா, நீ டாஃபி ஆப்பிள முன்ன பின்ன பாத்திருக்கியோ? அது வந்து ஆமால, நமக்கு டாஃபி ஆப்பிள்ஸ் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. என்ன அப்படின்னா நம்ம வரும்போதே அந்த ஆப்பிள்ஸ் நிறைய இருந்திருக்கும். நாம தான் கவனிச்சிருக்க மாட்டோம். எல்லாம் போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல. கடைசியில எப்படி ஆயிடுச்சு? ஷெல்டன், இவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஷெல்டன். என்ன கதை இப்படி போயிட்டு இருக்கு? ஹே ஷெல்டன். ஓ, அப்ப நீங்க டாஃபி ஆப்பிள் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னா ஒரு ஆப்பிளையும் கேண்டியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். கேண்டியும் சாக்லேட்ஸுமா? ஆமா, ஒரு ஸ்டிக்ல குட்டி குட்டி ரெட் பால்ஸ் இருக்கும். அதுதான் அது. ரெட் பால்ஸ் ஸ்டிக்ல இருக்குமா? எப்பவே போய் சாப்பிட்டு வரோம். சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். ஏய், எங்க போயிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள இவங்க எங்க போனாங்க? அந்த டாஃபி ஆப்பிள்ஸ் ஷெல்டன் சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அத எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பப்ளு. அங்க போற, அதுல கண்டிப்பா அது இருக்கும். டாஃபி ஆப்பிள்ஸ் இங்க இருக்கு. இங்க போ. என்னாச்சுடா அண்ணா? டப்ளு, நம்மள பாத்தியா? இப்படியே நம்மள உள்ள விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணி உள்ள போறது? ஐடியா. இங்க வா. டேய் அண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துடா. வாடா தம்பி, எப்ப நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி, நான் முதல்ல போறேன். நீ இங்கே இரு. ஓ கடவுளே, உள்ள போயிருக்கேன். அண்ணன் நிறைய சாப்பாடு கொண்டு வரணும். நல்லா இருக்கணும். கிடைச்சிடுச்சு. சூப்பர். இதோ வந்துட்டேன். இதோ சாப்பிட்டு பாரு. இது சாப்பிட்டா போச்சு. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நமக்கு மட்டும் ஏன்னா அப்படி எல்லாம் நடக்குது? இது ரொம்ப காமெடியா இருக்கு. ஹேய், உன்னதான். ஏய், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி என்ன பண்றீங்க? ஆப்பிள பத்தி ஏன் என்கிட்ட போய் சொன்ன? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? என்ன உளறீங்க? ஏய், நீங்க பைத்தியம் மாதிரி மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க. அசிங்கமா போச்சு. எல்லாம் உன் தப்புதான். நீ அது இப்படி இருக்குன்னு சொன்னா அதே மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஏன் சோகமா இருக்கீங்க? நான் சொன்ன மத்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ரெட் பால்ஸ் ஒரு ஸ்டிக்ல இருக்கும்னு சொன்னேன். அது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த உலகத்துல அந்த மாதிரி சுவையா சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அது எனக்கு இப்பவே வேணும். வா, நாம போயிட்டு அதை சாப்பிட்டு வரலாம். அது ரொம்ப இனிப்பா இருக்கும்.
அது சாப்பிட்டு முடிச்சதும் நிறைய சாப்பிடணும் போலவே இருக்கும். மறுபடியும் போயிட்டானுங்க. இவங்களுக்கு இதே வேலை. அண்ணா, இந்த வாட்டியாச்சும் அந்த டாஃபி ஆப்பிள கண்டுபிடிப்போமா? தேடிக்கிட்டே இருக்கா தம்பி, கண்டிப்பா அது கிடைக்கும்டா. ஞாபகம் இருக்கட்டும், ரெட் பால்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கும். ரெட் பால்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்குமா? ஒருவேளை இதுதானா அது? கண்டுபிடிச்சிட்டு டப்ளூ, நான் கிட்ட டப்ளூ, உனக்கு என்ன பைத்தியமாடா? கீழே இறங்கி வாடா. ஹேய் டப்ளூ, அதெல்லாமே வெறும் லைட்டடா. அது ஒண்ணும் சாப்பிடுற பொருள் இல்லடா. லைட்டா? அச்சச்சோ. நான் டாஃபியை ஒளிச்சு வச்சிருந்தா எங்க ஒளிச்சு வச்சிருப்பேன்? அண்ணா, என்னால முடியல. வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லடா. அண்ணா, அண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? டாஃபி ஆப்பிள். ஒருவேளை இதுதான் அதுவா இருக்குமோ? ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. நாம கண்டுபிடிச்சிட்டோமா? என்ன? அத காட்டு. இது நல்லாவே இல்லையே. நான் சாப்பிட போறேன். என் பொல்லு போச்சு. என்னாச்சு? வேண்டாம், என்ன விட்டுடுங்க. எதுக்காக எங்களை இப்படி ஏமாத்துற? நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லல. நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொன்னேன். டாஃபி ஆப்பிள் சாப்பிடத்தான் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? இவன் சொன்னதையே சொல்றானே. சரி, ட்ரை பண்ணுவோம். அவங்கள புடிங்க. யாராவது போலீஸ கூப்பிடுங்க. நல்ல முறைடா தம்பி, நாம மாட்டிருப்போம். ஆனா நம்ம நடிச்சதே கிடைச்சிடுச்சு. இதை சாப்பிட்டு போறோம். ஓகே, நாம சாப்பிடலாமா? தண்ணி வேணும். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஷெல்டன் உண்மையதான் சொல்றானா என்னன்னு தெரியலையே. அண்ணா, நம்ம திரும்ப போயிடலாம். எனக்கு டாஃபி ஆப்பிளே வேண்டாம். டப்ளூ, ஒருவேளை அதான் இருக்குமோ? அது இதேதான். நாம தேடி வந்தது இப்பதான் கையில கிடைச்சிருக்கு. எப்படி நான் தோத்தேன்? இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நீ முதல்ல சாப்பிடு. ஏற்கனவே இப்படிதான் நிறைய ஐட்டத்தை மாத்தி மாத்தி சாப்பிட்டு ஒரு வழி ஆயிட்டு. நீதான் தோத்து போன. சரி சரி, சாப்பிட்டு பாக்குறேன். ஓ, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்படின்னா இது நிஜமாவே நல்லா இருக்கா? இல்ல 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 இல்ல, இது சுத்தமா நல்லாவே இல்ல. அப்படின்னா அதை நீயே சாப்பிடு. சரி, ஓகே. என்கிட்ட நீ போய் தானே சொன்ன. இது நல்லா தானே இருக்கு. எனக்கு கொஞ்சம் குடுறா, ஒழுங்கா குடுறா. என்னோட டாஃபி சொன்னா நீ என்ன சொன்ன? அதுதானா இது? இல்ல, நீ என்ன பண்ணாலும் இதை நான் சாப்பிடுவேன்டா. வேண்டாம், அது கீழே போடு. இது என்னோடதுதான். நீ எப்படி சாப்பிடணும் நான் போத்துறேன்டா. அண்ணா, ஓடாத, ஒழுங்காத என்கிட்ட கொடுத்துரு. அண்ணா, இங்க பாத்தியா? இதத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல, டாஃபி ஆப்பிள்ஸ் அடிச்சுக்க முடியாதுன்னு. சாரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அப்படியே கிளம்புறேன். ஒழுங்கா ஓடாம நில்றா. கஷ்டப்பட்டு அதையும் நீ சாப்பிட்டீங்களா?